இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை பற்றியான ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிற வழக்கை தொடுக்கிறார்கள். நிறைய பேர் ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு முட்டு கொடுக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு பிறகு அதுக்கான தீர்ப்பு வருது. ஆமாம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் செஞ்சது தப்பு தான், பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இழப்பீடு அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும் என்பது. ஸோ 20 வருடத்திற்கு பிறகு ஒரு இழப்பீடு கிடைச்சி அது பணமாக கிடைச்சா மட்டும் என்ன நடக்க போகுது? உயிரிழந்தவங்க இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு யார்கிட்டையுமே பதில் கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒவ்வொரு விஷயங்களும் 10 வருடத்திற்கு பிறகு உங்களை தாக்கப் போகுது. 10 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்கப் போகுது. இப்போ 10 வயசில் உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா 25வது வயசில் எவ்வளோ முக்கியமான வயசு 25 அப்படிங்கிறது, அந்த வயசில் உங்களுடைய குழந்தை அது பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் தேர்வு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ரத்து. யார் கொடுத்த வாக்குறுதி? இது எத்தனை பேர் நம்பியிருப்பீங்க? எத்தனை பேரை நம்ப வச்சிருப்பீங்க? அதிமுக அதை செய்ய மாட்டாங்க, திமுக அதை செஞ்சு தீர்வாங்கடா, நீ திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் திமுகக்காக ஓட்டு கேட்டிருப்பீங்க? எத்தனை திமுக விசுவாசிகள் இதை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க? எத்தனை பேரண்ட்ஸ் இந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் நம்பி, வேற எந்த வாக்குறுதியும் அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நீட்டு விலக்கு வந்துடும், அந்த சீக்கிரட் எங்கள் கையில் இருக்குது, முதல் கையெழுத்தே அதுதான் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்ட பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கனவுடன் நீட் ரத்தாயிரும், நமக்கும் மெடிக்கல் அப்படிங்கிறது நார்மலாக கிடச்சிரும், இந்த கனவுடன் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்துருக்கு. திண்டிவனம் நீட் தேர்வு தயாராகி வந்த மாணவி விபரீத முடிவு. இதுக்கு யார் காரணம் தெரியுமா? எங்க ஓட்டு போட்ட நீங்கள் தாங்க காரணம். அரசியல்வாதி அவனுடைய அரசியல் பிழைப்புக்காக என்ன வேணாலும் சொல்லுவான், வாக்குறுதிகள் அப்படிங்கிறத அள்ளி தெளிப்பான். ஆனால் அதெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்ட பிறகு அதை கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம்னா நம்மளை விட அடிமுட்டால் வேறு யார் இருப்பா? நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது ரத்தாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த குழந்தை உயிருடன் இருந்திருக்கும்ல. இல்லை, நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை நீட்டுக்கு படிச்சிருக்கும்ல. படிக்கவும் விடாமல் நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல. இதெல்லாம் சொன்னால் கோபம் வந்துடும். கோபம் என்ன பிரயோஜனம்? உங்கள் மனசில், மக்கள் மனசில் வரக்கூடிய கோபம்லாம் இப்படிங்கிறதுக்கு முன்னாடி போயிடும். நான் பேசும்போது ஏற்படக்கூடிய தீ, வா இவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக யாராவது இல்லாட்டி ஏதாவது படத்தையோ சீரியலையோ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய கஷ்டம், எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குமே, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான், யார் செத்தா நமக்கு என்ன? நம்ம வீட்டில் ஒரு இலவு விழும்போது தான் அதுக்கான வலியும் வேதனையும் அழுகையும் தூக்கமில்லாத இரவுகளையும் மனசில் ஏற்படக்கூடிய நெடிய வழி அப்படிங்கிறதெல்லாம் உணரும் போது தான் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். என் வீட்டில் நீட் படித்த நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்பத்திலையும் யாரோ ஒரு நபர் நீட்டுக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தொலைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். வன்னி அரசு பொதுவாக அடி வாங்குறதுல வன்னி அரசு அடிச்சுக்கிட்டா யாருமே கிடையாது. எல்லா பக்கமும் இருந்து வன்னி அரசு அவர்களுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு அப்படி, அவருடைய செய்கை எப்படி. கேட்டால் நான் தமிழ் ஈழத்துக்காக நின்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் ஈழத்தை அழித்த, தமிழ் ஈழத்துக்கு மிகப்பெரிய கொடுமையை செய்த திமுக கூடிய கூட்டணி வைப்பாங்க. எங்களுக்கு பொது தொகுதியெல்லாம் கேட்கறதுக்கு நீலாம் அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார். ஆனால் அதே நபர்களை பாராட்டி பேசுவார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இரட்டை வேடங்களை நம்ம வன்னி அரசு அப்படிங்கிறவரை பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு உருவமாகவே நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படி வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதுகாப்பு, விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்கான காரணம் அவங்களுடைய ஒஃபிஷியல் லெட்டரில் இஸ்லாமியர்களால் விஜய் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறார். இஸ்லாமியர்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பதிவு பண்ணுறார், மீடியாவில் பதிவு பண்ணுறார். இதை பதிவு பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா அவர்கள் இன்னைக்கு வன்னியரசு அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எல்லளவும் அறமற்ற பொய் கூறியுள்ளார் வன்னியரசு. இஸ்லாமியர்களால் விஜய்க்கு என்னப்பா அச்சுறுத்தல்? ஏப்பா விஜய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன செஞ்சுட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 படம் நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை யார் விநியோகம் செஞ்சாங்க? அந்த படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? அந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்க? சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க? இதெல்லாம் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மக்களே? ஏங்க, ஒரு தயாரிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களை மீறி ஒரு படத்தை எடுத்து அதை விநியோகம் செஞ்சு அதில் வியாபாரம் பண்ணி பாத்திர முடியுமா? ஒரு நபரை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி இதே கட்சியுடன் இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியான விமர்சனத்தையும் பார்க்கணுமா வேண்டாமா?
அதெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. அரசியல்வாதிகள் உங்களுடைய பார்வையை குதிரைக்கு அப்படியே இந்த குதிரைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? குதிரை வேற எங்கேயாவது பார்த்துருச்சுன்னா திசை திரும்பி புல்லெல்லாம் பார்த்துருச்சுன்னா அங்கே போயிடும். அந்த குதிரை இப்படி மட்டும்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ குதிரையினுடைய பார்வை நேராக மட்டும்தான் இருக்கும், அந்த பாதை மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தமிழக மக்களுக்கு இந்த கண்கட்டு வித்தையை அரசியல்வாதிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறது தான் நியாயம், அவங்க சொல்கிறது தான் நிஜம், மீடியா சொல்கிறது, அதுவும் அவங்களுடைய ப்ரொபகண்டா மீடியா சொல்வது அதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களை நம்ப வச்சுருக்காங்க. அப்படின்னா வேற லெவல்யா நம்ம ஊர் அரசியல்வாதிகள். என்ன கொஞ்சம் பேர் இப்படிலாம் விழிப்பு அடைந்து நம்ம இதெல்லாம் இப்படி பாருங்கள், எலாபரேட்டாக பாருங்கள், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க, எல்லாம் ஒரு 360 டிகிரிலையும் உலகத்தை பாருங்கள், அரசியல் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போது வர தொடங்கி இருப்பதால் கொஞ்சம் பேருக்காவது விழிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பதிவு, இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு பெரிய ஆசான், என்னை விலைக்கு வாங்க எவனாலையும் முடியாது, அப்படி ஒருத்தனும் பிறந்தது கிடையாது. இதை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். இந்த திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் இருக்குது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவார். எப்படின்னா பேரம் பேசுகிற மாதிரி இருக்கும், நாம் பேரம் பேசவே இல்லைன்னு சொல்லுவார். அவங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து ஏகப்பட்ட அரசியல் செய்வார். தலைவர் முன்னாடி, அதாவது அவருடைய கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உங்களை மிஞ்சி நான் ஏதாவது முடிவு எடுத்துருவேனா அப்படின்னு சொல்லி நிற்பார். அதை இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். சுவர் பிடிப்பதில் சண்டை. சுவர் பிடிப்பதில் சண்டை அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா, ரஞ்சித் அவர்களுடைய அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படம் தான். ஒரு சுவர் தான் அங்கே பெரிய பிரச்சனை. சுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப ஆழமாக சொன்ன கதை அந்த மெட்ராஸ் கதை. அதில் அதே மாதிரி ஒரு சீன் தான் இதுவும். திமுக விசிக சமத்துவம் குலைந்த கூட்டணி, டிஎம்கே விசிக கூட்டணியில் உண்மை நிலையை வெளிப்படுத்திய சுவர். விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சமத்துவ கூட்டணி என விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு பொதுச்சுவற்றில் விளம்பரம் பதிவு செய்வதற்கு 2 பேரும் குடுமிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன் விளம்பரம் தான் அங்கே வரணும், ஏன் தலைவருடைய புகைப்படம், ஏன் தலைவருடைய பெயர் இப்படின்னு சொல்லி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் கொடியேற்ற முடியவில்லை என திருமாவளவன் அவர்கள் பேசிய விவகாரம். கூட்டணியில் இருப்பதால் தான் கொடியேற்ற முடியவில்லையோ என கேட்கிறோம். விடுதலை சிறுத்தை கூட்டணி பேரத்தை துவங்கவில்லை, அது யூகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வேறொரு விஷயத்தை பேசினார். அதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை. நமது அதிகார வலிமையை இன்னும் அதிகப்படுத்தாமல் உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய அதிகார வலிமைகளை இன்னும் அதிகப்படுத்தாமல் உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது. கொடி ஏற்றுறதுக்கும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளையே நினச்சி அவங்க காலிலே போய் விழுந்து மறுபடியும் கொடியேற்ற வேண்டிய நிலைமை இருப்பதால் அதிகாரத்தை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதை காமனாக கேட்கக்கூடிய ஒரு விசிகாவினுடைய தொண்டனுக்கு என்ன ஏற்படும்? ஆமாம், இல்லை நம்ம கூட்டணி கட்சி கூட நம்மளை மதிக்கிறது இல்லைல்ல, அப்போ நம்ம கண்டிப்பாக பேரம் பேசித்தானே ஆகணும். 4 எம்எல்ஏ 2 எம்பி மட்டும் போதாதில்ல, நமக்கு ஒரு 20 எம்எல்ஏ ஒரு 5 எம்பியாவது வேண்டாமா? நம்ம தலைவருடைய கெப்பாசிட்டி அப்படி இல்லை. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், திமுக இதெல்லாம் பற்றி கேட்கணும்ல, அப்போ நம்ம திமுகவினுடைய கூட்டணி பேரத்தை உறுதிப்படுத்தணும்ல. இப்படி தாங்க தோணும். நார்மல் பர்சனுக்கு இப்படி தான் தோணும். இதை திமுக காரங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, விசிக காரங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, இப்படித்தான் தோணும். இப்படி தோணுனதுனால பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் பேசுனது ஏதோ கூட்டணி பேர மாதிரி, இல்லாட்டி திமுகவை எச்சரிக்கிற மாதிரியும் திமுகவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியும் இருக்கே அப்படின்னு தானே கேட்பாங்க. உடனடியாக திருமாவளவன் அவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் இன்னும் கூட்டணி பேரத்தையே தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ தொட்டிலையும் ஆட்டி விடுறாரு, குழந்தையும் கிள்ளி விடுறாரு. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியலை. கடைசி கட்டத்தில் திமுகவுக்கு பெப்பப்ப வைக்க போகிறாருங்கிறது மட்டும் கொஞ்சம் வியூகமாக இருக்கிறது. பார்த்து இருந்துக்கோங்க திமுக காரர்களே. விசிக எப்போ வேணாலும் கூட்டணியிலிருந்து கலந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடுறதுல ஏகப்பட்ட புள்ளி வச்சுட்டு இருக்காங்க. கொடியேற்ற முடியலை, சுவர் கிடைக்கல, எங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது, எங்களுக்கான வீழ்ச்சி ஏற்படுகிறது இப்படின்னு சொல்லி பல மேடைகளில் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வர வேண்டும், முதலமைச்சராக விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும் அப்படிலாம் சொல்லி பல பரப்புரைகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்னை திருமாவளவன் அவர்கள் உங்களுடைய கொடியெல்லாம் ஏற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சும்மா போய், வேற ஒன்றும் அரசியலுக்காலாம் கிடையாது, சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் இல்லையா, தம்பி விஜய் அவர்கள் இருக்காரு, போய் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்களேன். உடனடியாக திமுக
அறிவாலயத்துக்கு முன்னாடி கூட விசிகாவினுடைய கொடியை ஏற்றிக்கோங்கப்பா, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த வருஷம் நம்ம கூட்டணி கலைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஸோ உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் போக மாட்டீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், உங்களை என்ன அடித்தாலும் நீங்கள் தாங்குவீங்க, நீ ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அடி வாங்கிட்டே இருக்கீங்க. கடைசி வரையும் கொடியேற்றுவது கிடையாது. அடுத்ததாக 2 எம்பிக்களுக்கு மேலே இன்னொரு எம்பி கேட்டாலும் இதே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா ஊர்லேயும் உங்களை விசிகா அப்படின்னு சொல்லுவது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த பெயரையாவது இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். இப்போ சேகர் பாபு அண்ணன் இருக்கார்ல, அவருக்கான ஒரு வீடியோ. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு பெரிய சக்தி, ஆஹா பிகே அப்படி சொல்லிட்டா, ஓ அப்படி சொல்லிட்டாரா, யாருங்க அந்த பிகே அப்படின்னு கேட்டாரு. பார்க்கணும். அப்படியா அப்படியா அவர் யாருங்க? அவரை தனியாக எங்கன்னா நடந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. சும்மா ஏதாங்க பிகேவை சும்மா தெருவில் நடந்து போக சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிகே தெரிய போகுது? அவரெல்லாம் வியாபாரங்க. விஜய் அவர்களுக்கு பெரிய ஓட்டுக்கள் இருக்குது அப்படின்னும், இல்லாட்டி இதை மாதிரி வியூகங்கள் வகுத்து தருகிறோம் அப்படிங்கிற பெயரில் காசை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். யதார்த்தத்தில் நாங்கள் தான் இங்கே கிங்கு, திமுக தான் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இதே பிகே 2021 உங்களுடைய வியூக வகுப்பாளராக இருந்தார்கள் அப்படிங்கிறத மறுக்கவில்லை தானே சேகர்பாபு அவர்களே அப்படின்னு சொல்கிற பல செய்திகளும், சேகர்பாபு அவர்கள் பற்றியான நிறைய பரப்புரைகள். சீமான் அவர்களை எல்லாரும் கடிக்கும்போது சேகர்பாபு அவர்களுடைய மகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தனிப்பட்ட, பொதுவாக அந்த தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேசுகிறதே கிடையாது. ஆனாலும் சீமான் அவர்களை பற்றி இவங்க எல்லாருமே கடிச்சு குதறினாங்கல்ல, அதனால் இப்போ யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு நடிகை கூட அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. கலைஞர் அவர்களை பற்றியது, அதே மாதிரி ஏகப்பட்ட நபர்கள், திமுகவினுடைய அனுதாபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதில் பனித்துளி அக்கா அவங்க கூட இருக்கக்கூடிய பல விஷயங்கள், லுலு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பல பிரச்சனைகள், அது ஏகப்பட்டது இருக்குது. இல்லை லுலு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் லுலு, அது அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிண்டி கிளங்க எடுத்துட்டாங்க. அதை விட நவயுக கண்ணகி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தை தன்னுடைய தாயை பற்றி பேசினதுக்கான வீடியோ ஆடியோலாம் எடுத்து போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அடிக்கடி இங்கே போட்டு ஒருத்தனை அவமானப்படுத்தி அச்சப்படுத்தி அரசியலிலிருந்து விலக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கான தகுதியும் தராதாரமும் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத எல்லாரும் சரிபார்க்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை தான் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க. நான் கேட்கல, எனக்கு இது கேட்குற அளவுக்கு அரசியல் ஞானமும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது. பார்க்குற நியூஸை உங்ககிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நல்ல வாய் திறமை இருக்குது. அதை வச்சு தான் நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அரசியல் சுத்தமாக தெரியாது. ஏகப்பட்ட விஷயங்களை நான் உங்கள் முன்னாடி சொல்கிறது, இங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு தோன்ற விஷயங்கள் தான். இன்னும் சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், அதை அடுத்த பதிவில் பார்த்துடலாம். கொஞ்சம் அரசியல் சூடு பிடிச்சிருக்குல்ல, அப்போ அரசியல் சதுரங்கத்தில் 1-2 வீடியோ எக்ஸ்ட்ரா வந்தால் எப்படி இருக்கும்? அதற்கான கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுடைய ஆதரவுடன் நான் அரசியலை கற்றுக்கொள்வேன். நீங்கள் தான் என்னுடைய அரசியல் ஆசான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.